இல்லை இப்போது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இப்போது எல்லா இடத்தையும் ஆய்வு பண்ணோம். சோழிங்கநல்லூர் இப்போ கல்பாக்கம் நீங்கள் அங்கே லேண்ட் யார்கிட்ட இருக்குன்னு முதல்ல சொல்கிறேன். திமுக என்ன சொல்லணும்னா, நீங்கள் பேர் சொல்லத்தான் சொல்கிறேன். அப்போஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லணும்னா, அங்கே யார் ரியல் எஸ்டேட் வாங்கி வச்சுருக்குறாங்க. நீங்களும் டெல்லியில் இருக்கிற உங்கள் நண்பர்களும் தானே வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் முதல்ல சரண்டர் பண்ண சொல்லுங்கள். எது பெட்டரு? பட் அவங்க சொல்கிறது வந்து பரந்தூர் தான் அவங்க சொல்கிறது லீஸ்ட் இம்பேக்ட் ஜோன். அது ரைட்டு சார். நீங்கள் 2004 என்ன பண்ணீங்க? மன்மோகன் சிங் வந்து லேண்ட் வாங்கினது கிடையாது. ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்னு சொன்னவர். கோர்ட்டே சொல்லிடுச்சு, அந்த மனுஷன் ஒன்றும் பண்ணலப்பா, அவன் மாருதி 800 காரை வச்சுட்டு இருந்தான்னு சொன்னது. சார் நீங்கள் 88 இல்லை, ஆனால் இப்போது 2034 இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி எட்டிரும்னு சொல்லி அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த இதெல்லாம் இடிச்சிங்கன்னு வைங்க, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை இடிச்சிங்கன்னா கெப்பாசிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா சார்? ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொடுக்கறதுல நம்ம தானே கொடுக்குறோம். சார் இப்போ எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ எப்படி இருந்தாலும் புதுசாக ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது. இப்போ எதுக்கு புதுசாக இதை முதல்ல இதை சரி பண்ணலாம்ல. ஆல்டர்னேட் இப்போ உங்கள் மூலமாக நான் என்ன கேட்குறேன்னா, இந்த புது ஏர்போர்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இடித்து அது மெட்ராஸ் ஏர்போர்ட்டே பெருசு பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் புது ஏர்போர்ட் யோசிக்கணும். இது ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு பிடிங்கி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுன்னு இது வரைக்கும் கிளியராக என்ன தெரிஞ்சிருச்சு, சென்ட்ரல் அரசாங்கம்கிட்ட என்ன கம்பெனி இருந்தாலும் ஒழுங்காக நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு இந்த ஏர்போர்ட்டை எடுத்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டிகிட்ட கொடுத்து அந்த இல்லீகல் ஃப்ளையிங் ஜோனில் இருக்கிற வீட்டெல்லாம் இடித்து கரெக்டாக பண்ணாங்கன்னா 3 வருஷத்துலேயே ஒரு நல்ல ஏர்போர்ட் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன தான் ஃபாஸ்ட்டாக போய் இன்னொரு சைட்டு கண்டுபிடிச்சி அந்த சைட்டை ரெடி பண்ணி அங்கே கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் ஆகும் ஒரு ஏர்போர்ட் வரத்துக்கு. பெரந்தூர்லேயும் 10 வருஷம் ஆகிருக்கும், அங்கேயும் 10 வருஷம் ஆகும். அதுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏர்போர்ட்டில் பாப்புலேஷனே நம்மளது குறைஞ்சிருக்கும். அதனால் என்னோடய அப்பீல் என்னென்னா, இந்த ஏர்போர்ட்டே எப்படி சரி பண்ண முடியுங்கிறது முதல்ல பார்த்துட்டு அதே சமயத்தில் 2வது ஏர்போர்ட் பார்க்குறது தான் பெட்டர். சரி, பட் இன் லாங் டேர்மில் இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி தானே போடுவோம். நீ இப்போ பேர் சும்மா காதில் பூ சுற்றக்கூடாது. இப்போ நீ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம், எப்படி 10 வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் வரும்னா நீ மியூச்சுவல் ஃபண்ட் போடுவியா? டெய்லி கார்த்தர ஸ்க்ரீனை திறந்து என்ன இருக்குதுன்னு பார்க்குறவன் தான் மியூச்சுவல் ஃபண்டு. வெளிநாட்டு முதலீட்டாளர் இந்தியாவுக்கு வரல 3 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். இண்டெக்ஸ் அங்கேயே இருக்குது. நீ ஆகஸ்ட் 2024 எங்கே இருந்ததுன்னு பாரு. நிஃப்டி 25 எங்கே இருந்தது, 26 எங்கே இருந்தது, அதே இடத்துல சுற்றிட்டு இருக்குது. 70 ரூபா இருந்த ரூபா இன்றைக்கி 96 ரூபாய்க்கு போயிடுச்சு. எந்த வெளிநாட்டுக்காரனும் வரப்போகிறதில்ல. ஆனாலும் எந்த இன்வெஸ்டரை பற்றி கவலைப்படணும்? லோக்கல் இன்வெஸ்டர் பற்றி கவலைப்படணும். லோக்கல் இன்வெஸ்டர் 10 வருஷம் காத்துன்னு இருப்பானா, இல்லை 3-4 வருஷத்தில் எனக்கு பெட்டராக ஏர்போர்ட் இருந்தால் பெட்டரா? 3-4 வருஷத்தில் இருந்தால் பெட்டர். அதனால் என் ஒப்பீனியன், இந்த ஏர்போர்ட்டை சரி பண்ணுறது ஈஸியர். ஆனால் இதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு தொகுதி போயிடும். ஒரு தொகுதியில் இல்லீகலாக கட்டின வீட்டை ஒரு 1000-2000 வீட்டை நீங்கள் இடிக்கணும். அதுதான் பாசிபிளா சார்? ஏன்னா சிட்டி ஏன் முடியாது? ஏன்னா பரந்தூரில் ஒரு கிராம மக்கள் போடுறாங்க, அதே மாதிரி இங்கே நீ இல்லீகலாக பரந்தூர் அவன் பரம்பரையாக வச்சுருக்கிற நிலத்துக்காக போடுறாடுறான். இங்கே நீ பணத்தை அரசியல் கட்சிக்கும் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்த வீட்டை இடிக்கா தப்புங்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்களா சார்? என்ன சாமானிய அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்கு. அரசாங்கம் தப்பு பண்ணல, நீயும் தானே பங்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்ன சொல்கிறது? லஞ்சம் கொடுத்தவனும் தப்பு தானே. கட்டக்கூடாத இடத்துல வீடு கட்டிக்கிறதுக்கு நீ லஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு அரசாங்கத்தை சொல்கிற? நீ உனக்கு கிளியராக தெரியும் அங்கே வீடு கட்டக்கூடாதுன்னு, பேராசையில் வீடு கட்டிக்கிட்ட அப்புறம் என்ன ஐயோங்கிற? அப்போ யாருமே சட்டத்தை மதிக்கலைன்னா சட்டமே இருக்காது இல்லை. உனக்கு கிளியராக தெரியும் அங்கே வீடு கட்டக்கூடாதுன்னு. நீ வந்து அரசியல்வாதிக்கும் அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கும் காசை கொடுத்து நீ தவறாக வீடு கட்டிட்ட. அந்த வீட்டை இடிக்கக்கூடாது நீ போயினா எப்படி அது ஒத்துக்க முடியும்? ஆனால் வேறு எங்கேயோ போய் இன்னொரு இடத்துல விவசாய நிலத்தை அக்வயர் பண்ணால் ரைட்டுங்கிற என்னையா நியாயம்? சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தற்காலிக சொல்யூஷனாக நீங்கள் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணாலே இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏர்போர்ட்டை பார்த்து இடத்த கவர்மெண்ட்டே இருக்கிற முக்கால்வாசி நிலம் கவர்மெண்ட்டே இருக்கிற இடம் பார்த்து
டெவலப் பண்ணால் தான் இது டெவலப் ஆகும். பட் அந்த மாதிரி இடம் இருக்கான்றதானே சரி. அது எனக்கு தெரியாது. அதுக்காக இப்போ நீங்கள் பரந்தூரில் ஒரு ஒரு மக்களை வந்து வெளியேற்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சென்னை அவுட்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பரந்தூர் என்னாலே 2-3 லாங் இப்போ டிஸ்டன்ஸ். நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி அரசாங்கம் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாங்கன்னா ஆவடி ஹெவி டேங்க் ஃபேக்ட்ரி நமக்கு இந்த டேங்க் ஃபேக்ட்ரியை வேற எங்கேயோ நகர்த்திட்டு ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி உங்கள் கையில் கொடுத்தா அங்கே டெவலப் பண்ணிட்டு போடுவல்ல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிலம் தானே. இந்த டேங்க் ஃபேக்ட்ரி நிலம் எல்லாம் சேர்த்தனா 5000 ஏக்கர் அங்கே கொடுத்தா சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, ஆவடிக்குள்ளே இருக்குது. அங்கே கட்டிட்டு போயிடலாமே, யார்கிட்டேருந்தும் வாங்க வேண்டாம்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துச்சுன்னா நம்ம சர்க்கார் வேறு எங்கேயா நிலம் கொடுக்கும், அங்கே போய் டேங்க் ஃபேக்ட்ரி கட்டினேன்னா அங்கே டெவலப் ஆகும்ல. அன்றைக்கி காமராஜர் காலத்தில் ஆவடி டேங்க் கட்டினீங்க, ஆவடி ஏரியா நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இப்போ அந்த டேங்க் ஃபேக்ட்ரியை நீங்கள் வேறு எங்கேயா நகர்த்திட்டு அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை நிலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை இடித்து தரமட்டமாக்கி நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம்ல. நீங்கள் கேட்டதான்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி பல இடம் இருக்குது. ஆனால் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இப்போ ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிமு டெலிபிரிண்டரோட இடத்த விற்று பில்டருக்கு விற்று காசாக்க பார்க்குதே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மக்கள் நலமாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பண்ண மாட்டேங்குது. இப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரெயினிங் அகாடமி நம்ம ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது, அதை கொடுக்கலாமே. என்னது ட்ரைனிங், ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுலேயே காடு மேடெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் நிஜமான காட்டில் போய் ட்ரெயின் பண்ணுங்கள் ஆஃபீஸரை. உங்களுக்கு வெள்ளை துப்பாக்கியெல்லாம் வச்சு மெமோரியல் இங்கே ஆஃபீஸர்ஸ் ட்ரெயினிங் அகாடமி. இப்போ ராதாகிருஷ்ணன் ரோட்டில் சோலா ஷெரட்டன் ஒரு ஹோட்டல் இருக்குது, காந்தி தங்க வீடுன்னு ஒரு மெமோரியல் பிளேக்கை வச்சுவிட்டு இந்த இடத்துல காந்தி தங்கினார் அப்படின்னு ஒரு பிளேக்கை கட்டின மாதிரி இந்த இடத்துல பல்லாவரத்தில் ஓட்டியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மக்களுக்காக வேலை செய்கிறவங்க அந்த நிலத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாமே. அதாவது நம்மளை பற்றி பேசுகிறத விட்டுட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி அந்த லேண்டை வாங்கி போடலாமே. இதில் ப்ராப்ளம் என்னென்னா ரியல் எஸ்டேட் புரோக்கிங் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கிங் தான் இந்த கேமே. பஸ் ஸ்டாண்ட் மாற்றுறது, புது ஏர்போர்ட் கட்டுறது எல்லாமே ரியல் எஸ்டேட் புரோக்கிங். நான் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, கன்சர்ன்ட் அமைச்சர் நீட்டாக சுற்றி ஏரியை சுற்றி யார் யார் எவ்வளோ லேண்டு வாங்கியிருக்கிறாங்க, இந்த லேண்டை வசியமான பிறன்னு வெள்ளை விட்டாலே உண்மை கிளியராக தெரிஞ்சிடும். சார் இப்போ எந்த விதத்திலையும் இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டு முதலீடே கிடையாது, இப்போ வரதே 3 வருஷமாக இல்லைன்னு சொல்லும் போது ஏர்போர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதா சார்? இப்போ ஹைதராபாத் பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக அது யாருக்கு 2004 தப்பு பண்ணவங்க பேசணும்ல. இன்றைக்கி நம்மளை தப்புன்னு சொல்கிறவங்க 2004 என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பட் நாங்கள் அதுக்கு ஒரு இனிஷியேட் பண்ணி தானே இப்போ பரந்தூரில் அந்த பரந்தூர் ஊருக்கு வெளில இருக்குது. நான் எப்படி போவேன் பரந்தூருக்கு? நீங்கள் எல்லா ஏர்போர்ட்டும் இப்போ ஆல்டர்னேட் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, இந்த ஏர்போர்ட் சரியாக இருந்தது அன்றைக்கி. அவ்வளோ இல்லீகல் வீடு இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை. அன்றைக்கி ஒழுங்காக கட்டி முடிச்சிருக்கலாமே. அன்றைக்கி ஏன் தடுத்து நீ அதுக்கு பதிலே சொல்லாமல் இருக்கிற? இப்போது பரந்தூர் ஏர்போர்ட்டும் ப்ரைவேட் ஏர்போர்ட்டாக தான் கொடுத்தேன். அப்போ 2004 ப்ரைவேட் ஏர்போர்ட் கொடுத்துருக்கலாமே. 22 வருஷத்தை டெவலப் ஆகி முடிஞ்சிருக்குமே எத்தனை நேரம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி அன்றைக்கி கவலைப்படாதவங்க இன்றைக்கி ஏன் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படணும்? பட் இன்றைக்காச்சும் கவலைப்படுறாங்களே சார். அது ஏன்னா ஆட்சியில் இல்லை. இப்போது நீங்கள் எப்போ ஐயா இவங்களாக இருக்கட்டும், அம்மையாராக இருக்கட்டும், அம்மையார் ஒரு கன்விக்டட் கிரிமினல். நம்ம வேணால் அம்மா தெய்வம் அப்படி இப்படின்னு நம்ம பேசலாம். சுப்ரீம் கோர்ட் தான் லா ஆஃப் தி லேண்டு. ஃபைனல் அப்பீல் எங்கே? சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு, ஜெயலலிதா இஸ் அ கன்விக்டட் கிரிமினல். டெத் ஆஃப் ஜெயலலிதா டஸ் நாட் அபேட் கிரிமினாலிட்டி. புரிஞ்சிடுச்சுல்ல உங்களுக்கு? 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருந்தாங்க, 3 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் எலெக்ஷன் நிற்காமல் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கணும். அம்மையார் இறந்துட்டாங்க, மக்கள் அழுததுனால திருடினது தப்பு இல்லைன்னு சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சா? சொல்லலைல்ல. அந்த அம்மா ஆட்சியும் சரி, அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஆட்சியும் சரி, அதுக்கப்புறம் வந்தவங்க ஆட்சியும் சரி ஒன்றுமே பண்ணலை. 2022 21 22 தான் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க. அப்போ 2004 2022 வரைக்கும் 2 பேரும் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணீங்க. அப்போ தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாதவங்க இன்றைக்கி ஏன் கவலைப்படுறீங்க? கேஸ் நீங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இன்னொன்று என்னென்னா ஈக்குவரி இன்வெஸ்டர்ஸ், அதாவது உங்களுக்கு சேர்ந்தவங்கள் அங்கே லேண்டுக்கு வாங்கி போட்டிருக்காங்க,
அந்த லேண்டு வந்து இப்போ வேல்யூ இல்லாமல் ஆயிடுச்சு. உங்களுக்கு பெரும் நஷ்டம். அந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறது அப்படிங்கிற கவலை தான். இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓயூலாம் போட்டாங்களா சார்? ஒரு 97 எம்ஓயூ சைன் ஆச்சுல்ல சார் இன்வெஸ்டர் சமிட்? நம்மளும் லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சில நிறுவனங்கள் இங்கே இந்த மாதிரி சிக்கல் இருக்குது ஏர்போர்ட் இல்லை அப்படின்றத ஒரு காரணமாக காட்டி நான் தமிழ்நாட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் இனிமேல் பெரிய ஃபேக்ட்ரி கட்டி டெவலப் ஆகணுங்கிறது கிடையாது. ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இருக்குது. அதை பற்றி கவலைப்பட்டவங்க ஹியூண்டாய் 2வது ஃபேக்ட்ரி குஜராத் பண்ணும்போது ஏதாவது பேசினாங்களா? இல்லை ஃபோர்டு இங்கே ஃபேக்ட்ரியை மூடி குஜராத்தில் திறந்தபோது ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற முருகப்பா குரூப்பு போய் குஜராத்தில் போய் செமிகண்டக்டர் பிளான்ட் அமைச்ச போது எதாவது பேசினாங்களா? இதெல்லாம் இந்த ஆட்சி 10 வருஷத்துலேருந்து நடந்தது. இங்கே இருக்கிற ஃபோர்டை மூடிட்டு குஜராத்தில் வேலை செய்தில்லை இன்றைக்கும் ஃபோர்டு தான் இல்லையா? ஹியூண்டாய் இங்கே ஆரம்பித்து இங்கே பணம் சம்பாதிச்சிட்டு 2வது ஃபேக்ட்ரியை கொண்டு போய் குஜராத்தில் போட்டானா இல்லையா? அப்புறம் நம்ம பேசினோமா? இந்த ஊர் முருகப்பா இங்கே பணம் சம்பாதிச்சிட்டு கொண்டு போய் குஜராத்தில் ஃபேக்ட்ரி போட்ட போது நம்மளாம் கண்ணீர் விட்டோமா? தமிழ்நாட்டில் அக்கறையாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கணும் தான், பேசியிருக்கக்கூடாது. இல்லை பேசியிருக்கணுமா வேணாமா? பேசியிருக்கணும். ஏன் பேசலை? ஸோ தமிழ்நாட்டோட தேவை இன்றைக்கி ஃபேக்ட்ரி கிடையாது. ஏன்னா தமிழர்கள் வந்து படித்து இனிமேல் லோ லெவல் வேலை நம்ம பசங்க செய்ய மாட்டாங்க. இன்ஃபேக்ட் திருப்பூரில் வேலை செய்கிறவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க்கர் லெவலில் வேலை செய்யறதுக்கு நம்ம ஆளுங்க ரெடி கிடையாது. நம்ம ஆளுங்க வந்து ஹை எண்ட் ஒர்க்கு சர்வீசஸ் பண்ணுறதுல தான் வேலை. ஸோ நம்ம சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் கோஆப்ரேட் பண்ணணும். இப்போ கூகுள் வந்து பெரிய சர்வீசஸ் கம்பெனி, பெரிய ஏஐ கம்பெனி. ஆல்ஃபபெட்டுங்கிறது ஒரு பெரிய கம்பெனி, கரெக்டாக இல்லையா? நம்ம எல்லோரும் ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபபெட்டோட தலைவர் யார்? சுந்தர் பிச்சை. எந்த ஊருக்காரரு? சென்னைக்காரரு. சென்னையில் தானே படித்தார், மெட்ராஸில் தானே படித்து ஸ்கூலுக்கெலாம் போனார். பல வாட்டி மெட்ராஸுக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. என்றைக்காவது ஏதாவது இருந்த சீஃப் மினிஸ்டர் அவரை கோட்டையில் கூப்பிட்டு பேசி, ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படித்தீங்க, தமிழ்நாட்டு காலேஜ் ஸ்கூலில் தான் படித்தீங்க, இங்கே தான் படித்து 12th அப்புறம் வெளிநாட்டு ஐஐடி படிக்க போனீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க, தமிழ்நாட்டில் ஒரு கூகுள் பெரிய சென்டரை திறங்க அப்படின்னு கேட்டிருக்கோமா? தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம், கரெக்டாக இல்லையா? தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுறோமா இல்லையா? கவலைப்படுறவங்க தானே. அண்டு விழா எடுக்கிறதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு, கரெக்டாக எல்லாத்துக்கும் விழா எடுப்போம். அப்போ சுந்தர் பிச்சைக்கு ஒரு விழா எடுத்து கூகுளை ஏன் தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரல? தமிழ் தானே பேசுகிறீங்க, தமிழ்நாட்டு டெவலப்மெண்ட் போகணும்ல. கூகுள் சென்டர் ஏன் வந்து ஹைதராபாடுக்கு கோல் விட்டீங்க? பட் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த யார் விட்டாங்க? கடந்த ஆட்சியாளர்கள் தான். சரி, நீங்கள் அமெரிக்காலாம் டூர் போனீங்கல்ல, கூகுள் ஆஃபீஸுக்கு ஏன் போகல? போய் கேட்டிங்களா சுந்தர் பிச்சை உங்கள் ஆஃபீஸுக்கு வரோம், ஏன் பாருங்கள் இங்கே திறந்து விடுங்க, நான் வரோம், நாங்கள் உங்களுக்கு என்ன வேணும், ஹைதராபாத்தில் போனது ஆனது ஆயிடுச்சு, இங்கே ஒன்று திறங்கன்னு சொல்லலாம்ல. சொல்லாமல் சொல்ல முடியாத முடியும். சொன்னீங்களா? சொல்லலை. அப்புறம் சரி, மெட்ராஸில் பெரிய பெரிய இன்வெஸ்டர் மீட்டு வச்சிங்க, எவ்வளோ பேர் அது மாதிரி பெரிய இந்தியாவில் படித்து அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க. இன்ஃபேக்ட்டு கூகுளில் முதல் ஆண்டு பணம் போட்ட ஒரு பேர் ஒருத்தர் இங்கே லைலா காலேஜ் தான் படிச்சுட்டு போனார். அவரையும் ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது தொழிலதிபர் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு ஒரு கமிட்டியில் உட்காத்தி வச்சு எப்படி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்களா? பண்ணல. ஸோ இவங்கெல்லாம் இந்தியாவிலே மற்ற இடத்துல போய் கடை போட்டிருக்காங்க, கரெக்டாக இல்லையா? கரெக்டான்னு நான் சொல்கிறது, கடை போட்டிருக்காங்கல்ல. அப்போது உங்களுக்கு சௌரியமாக இருந்ததை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் ஏதோ பேசணுமேன்னு பேசக்கூடாது. சார் நீங்கள் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்க இந்த ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்ட், ரீலொக்கேட் எல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ரியல் எஸ்டேட் டெஃபினட்டாக இருந்தது. இப்போ அதே தான் திமுக வைக்கிறாங்க. ஓகே, இப்போ தாவேக அரசாங்கம் ஒரு லாங் டைமில் ஆல்டர்னேட் இடத்த சூஸ் பண்ணி அங்கே எங்கள் ஏர்போர்ட் லொக்கேட் பண்ண போகிறோன்னா, சரி, அங்கே இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்து நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? வாங்காதா? இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், அது வந்து பரந்தூர் வந்து இட்ஸ் ட்ராவல் டைம் அதிகம், பை ரோடில் வந்து டிராஃபிக் இருக்கும்ட்டு. நீங்கள் ஒரு சென்னை இப்போ மீனம்பாக்கத்தை தாண்டி நீங்கள் இன்னொரு புது ஏர்போர்ட் கொண்டு வர மாதிரி தான் நீங்கள் செங்கல்பட்டு செங்கல்பட்டுலாம் போனாமல் நான் சொல்கிறேன், நீ இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை விட இப்போவே இங்கே பண்ண
பட் அது சடனாக சாத்தியமா சார்? ஏன் சாத்தியம் இல்லை? அது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமே. இல்லை, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, அங்கே ஒரு எது கோர்ட்டை போய் கோர்ட்டை போய் சொல்லுங்கள் இல்லீகல், மக்கள் ப்ராக்ரஸ் போகணும், டெவலப் பண்ணுங்கள். சரி, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். இது வரைக்கும் நான் தமிழ்நாடு அரசியலை ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டை நம்பியோ தங்கத்தை ஒரு பைசா கொடுக்கறதுக்கு யாராவது வந்திருக்காங்களா? நீங்களும் தானே தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்கல்ல, அம்மையார் கொடுத்தாங்க, நீங்களும் கொடுத்தீங்க. நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க, இந்த கவர்மெண்ட் என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு? ரியல் எஸ்டேட் பேசத்தான் நான் சொல்கிறேன். எப்படியோ டெண்டர் போட்டு ஒரு பைசாவுக்கு வாங்கினாங்கல்ல. எந்த அரசியல்வாதியோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு பைசாவுக்கு தங்கம் வாங்கினாங்கல்ல. இந்த 50 வருஷம் வரலாறு, நீங்கள் தான் 50 வருஷம் திராவிட வரலாறில் ஒரு வாட்டியாவது ஒரு பைசாவுக்கு தங்கம் வாங்கியிருக்கீங்களா? அப்போ 800 கோடி மிச்சம் தானே. அப்போ நீங்கள் இதை திட்டுறீங்கன்னா அதுக்கு கிரெடிட் கொடுக்கணுமா, கொடுக்க வேண்டாமா? அதனால் பேசுகிறது நாகேஷ் ஒரு சினிமாவில் சொல்லுவார், நாகேஷ் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அது கமல்ஹாசன் சொல்கிறான், கேள்வி கேட்குறது ஈஸி, பதில் சொல்கிறது கஷ்டம்னு. நம்ம உட்காந்துட்டுருக்கோன்னு கேள்வியே கேட்டுன்னு இருக்க முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 50 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது, திரும்பி என்னான்னு 4 கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. 2004 என்ன கேள்வி, என்ன பண்ணீங்கன்னு பதில் சொல்ல முடியாது. ஊருக்கு வெளில ஏன் பஸ் ஸ்டாண்ட் போட்டீங்க, பதில் சொல்ல முடியாது. ரைட்டா? ஏன் நீங்கள் சுந்தர் பிச்சையை கூப்பிடல, பதில் சொல்ல முடியாது. ஃபோர்டு போகிறச்ச என்ன வாயை திறந்து அறிக்கை கூட விடலை. ஹுண்டாய் போகிறச்ச பேசலை. முருகப்பா போய் அங்கே போடுறச்ச நீங்கள் ஒன்றும் பண்ணல. இதெல்லாம் நான் பட்டியலிட்டேன்னா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ நான் அவங்கள கேள்வி கேட்குறதோ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறதுலேயே அர்த்தம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் எப்படி ஏர்போர்ட் கொண்டு வருதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சார். வரக்கூடிய காலங்களில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறானது கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றிங்க, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.